பிரைஸ் லார்ட். கர்த்தரை பிரசனாம ஸ்தோத்திரம். உலகெங்கும் எங்கும் இருக்கிற எல்ரோயி டிவி சேனல் நேயர்களுக்காகவும் அன்பான விசுவாசிகளுக்காகவும் தேவனுடைய அருமையான ஊழியர்காரர்களுக்காகவும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கீதம் 37 அதிகாரம் 6 வசனத்தை வாசிக்கும் போது, உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் தேவன் விளங்க பண்ணுவார் என்று சங்கீதம் 37 அதிகாரம் 6 வசனத்திலே வாசிக்கின்றோம். ஆம், கேட்டுக்கொண்ட அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்ய காத்திருக்கின்றார். இந்த ஆண்டிலே உங்களுக்கு நியாயம் செய்ய காத்திருக்கிறார். இந்த வருடத்திலே உங்களுக்கு நீதி செய்ய காத்திருக்கின்றார். தொடர்ந்து தேவன் உங்களுக்கு அநேக நன்மைகளை செய்ய போகிறார். ஆசீர்வாதங்களை தருவேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அப்படியானால் நாம் அவருடைய பாதைகளிலே நடக்க வேண்டும் என்று வாசிக்கின்றோம். நீதிமொழிகள் 4 அதிகாரம் 18 வசனத்திலே வாசிக்கும் போது, நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும், வெளிச்சமாயிருக்கும் என்று வாசிக்கின்றோம். நீதிமானுடைய பாதைகளிலே நாம் நடக்கும் போது நம்முடைய பாதையிலே வெளிச்சம் பிரகாசிக்கும், இருள் எல்லாம் ஓடி போகும். நிறைவான ஒளி, இயேசு கிறிஸ்து ஆகிய ஒளி, அவருடைய பரிசுத்தத்தின் ஒளி நம் மத்தியிலே வீசும் போது நமக்கு ஆசீர்வாதங்களை தேவன் தர வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆம், கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களே, நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில இருந்தாலும் இந்த எல்ரோய் டிவி பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் ஆசீர்வாதமான ஒரு வாக்குத்தத்தத்தை தருகிறார். அவர்களுக்கு மாத்திரமல்ல, நம்முடைய அன்பான விசுவாசிகளுக்கும் அருமையான தேவ ஊழியர்களுக்கும் தேவன் நன்மை செய்ய பரிதாபம் கொள்கிறார். ஒவ்வொருவரையும் ஆஸ்வதிக்கிறார். ஒவ்வொருவருக்கும் சுகத்தை தருகிறார். ஒவ்வொருவருக்கும் பலனை தருகிறார். நீடித்த ஆயுளால் உங்களை திருப்தியாக்குகிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கின்றோம். பரிசுத்த ஆவியானவரை நன்றி செலுத்துகிறோம். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த சாதத்தில் வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்ன கர்த்தர், இந்த புதிய ஆண்டிலே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். ஒவ்வொருவரை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இந்த புது வருஷத்தை நன்மையினால் நிரப்பும் ஆண்டவரே. இதுக்கான மெய்மையினால் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன்ல பரமபிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரும் ஆசீர்வதிப்பாராக.